அந்த நேர்களே, இந்த காணொளிக்கும் முற்றுமுழுதாக முஸ்லிம் மக்கள் பற்றிய காணொளியாகவே அமைகின்றது. இதில் வேடிக்கை என்னவென்றால் பல விடயங்கள் அடங்கி இருக்கின்றது. அதாவது கொரோனா காலங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக விஷம் கக்கிய ஒருவர் அவர் ஊடக நிறுவனத்தின் மூலமாக திலித் ஜெயவீர. இப்ப அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் இல்லையா, சர்வஜன பலய. கடந்த பொது தேர்தலின் போது நாடு முழுவதும் அவருக்கு தெரியும் வெற்றி பெற போவதில்லை. ஆனாலும் தனக்கு கிடைக்கின்ற அந்த 5-10 நாடு முழுவதும் கிடைக்கிற 5-10 வாக்குகள் மூலமாக தான் மாத்திரமாவது நாடாளுமன்றம் செல்லலாம் என்ற ஒரு இலக்கை நோக்கி கொஞ்சம் பைசாவும் செலவு செய்தார்கள். அதன் மூலம் அவர் இலக்கு சரியாக காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. இலக்கை அடைந்திருக்கின்றார். நாடு முழுவதும் அவருக்கு கிடைத்த வாக்குகள் மூலம் ஒரே ஒரு ஆசனம் வெற்றி பெறவில்லை. கட்சிக்கு கிடைத்த அந்த போனஸ் சொல்லுவோமா, ஏதோ ஒன்று ஒரு பிச்சை அப்படி எடுத்துக்கொள்ளலாம், ஒன்று கிடைச்சிட்டு அதன் மூலம் அவர் நாடாளுமன்றக்குள்ள போயிட்டார். இனி எதிர்வரும் காலங்களில் அவர் 2-5 எம்பி ஆகலாம். அது சொல்ல முடியல. காசு பணம் எவ்வளவு இறக்குகின்றமோ அந்த அளவுக்கு அவருடைய வெற்றி இங்கு நிர்ணயிக்கப்படும். ஏனெனில் இப்பொழுது ஜேவிபியை தவிர கடந்த அத்தனை தேர்தல்களிலும் பணம் தான் வெற்றியை தீர்மானித்தது. ஆசிய நாடுகளில் அது இலங்கையா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், பாகிஸ்தான்ல கூட பணம் தான். ஆக பணம் தான் அங்கு வெற்றியை தீர்மானிக்கப்படுகின்றன நாம் பல முறை சொல்லி இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த சர்வஜன பலய கட்சியை இப்ப திலித் ஜெயவீர ஊடக பொறுப்பாளர் இல்ல, அவர் இப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண போறார். இந்த தரிகட்ட சமூகமாக, இந்த முஸ்லிம்களின் இன துரோகிகளாக ஒரு கூட்டம் சர்வஜன கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர அவர்களின் தலைமையில் சர்வஜன எகுவான் ஒன்றியம் ஒன்று அமைச்சிருக்காங்களாம். எகுவான் ஒன்றியமே கட்சி என்று சொன்ன என்னது? அவரை கட்சியின் ஒரு பிரான்ச்சா எடுத்துக்கொள்ளலாம். திலித் ஜெயவீரவின் சர்வஜன எகுவான் ஒன்றியமா போட்டோ தாரம் பாருங்க. அப்ப பாருங்க, ஒரு நன்றி கட்ட சமூக கூட்டமாக மாறுறானுங்கள். இப்ப இவர்கள் எல்லாம் போனா பேரு தொப்பி தானே, தொப்பி எவன் போட்டாலும் முஸ்லிம் தானே குத்தப்புறம், தொப்பி தாடி ஒரு கேவலமாக இப்ப நடந்து கொள்றானுங்கள். அதாவது ஒரு தரிகட்ட கூட்டமாக, நன்றி கட்ட கூட்டமாக, ஆட்சிக்கு எதிராக எங்கெல்லாம் பாய்விருக்கின்றார்களோ அங்கெல்லாம் படுத்துறங்குவது என்னொரு மோசமான கூட்டமா பாருங்களேன். இது வேற மாதிரிலாம் சொல்லலாங்க. இலங்கையர்கள் அனைவரும் சகோதரர்களாக ஒன்றிணைந்து எமது நாட்டை பலமான அபிவிருத்தி அடைந்த மற்றும் மகிழ்ச்சியான தேசமாக உலகிற்கு எடுத்துச் செல்லும் பயணத்திற்கு அரசியல் தலைமைத்துவத்தை வழங்குவதே சர்வ பலய கட்சியின் பிரதான நோக்கமாமா. யார் சொல்றாங்க? முஸ்லிம் கூட சொல்லலாம். அங்க முஸ்லிம்காரங்க சொல்றாங்க ஒரு கூட்டம், அதாவது 70% கூட்டம் வரும்பில்ல, அந்த கூட்டங்களை இதுவும் உண்டு. அதை பாருங்க. இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு கூட்டம் பள்ளிவாசல்கள்ல நாமல கூட்டிட்டு அதாவது ஒரு தலைமைத்துவம் ஒழுங்கரிக்கணுமே. இந்த பள்ளிவாசல் ஒரு தலைமைத்துவம், இந்த ஜமீதுல்லமா ஒரு சலமரம், இப்ப இந்த ஒரு கூட்டம், இது எந்த கூட்டமோ சரியா? இது ஒரு காசு, இதெல்லாம் காசு தான், காசி பணம் தான். அப்ப யாரு சொல்றாங்க அனைவரும் சகோதரன் தானா? நீங்க கொரோனா காலங்கள்ல பிறந்த பாலாவரசியை புதைப்பீங்க, அதை எரிப்பீங்க, என்னடா உங்களோட சகோதரத்துவம்? அதுக்கு இவர்கள் ஒத்து குழல் உதுறானுங்கள். யாரு? இந்த தொப்பி வச்ச ஒரு சில கூட்டம். சர்வ பலய கட்சியின் அரசியல் தரிசனம் எப்போதும் தாய்நாட்டை முன்னிலைப்படுத்தி செயல்படுகின்றதாம். மானங்கொண்ட உண்ட வாயிலே விஷம் வச்சு தேய்க்க, இல்லாட்டி உண்ட வாயில இன்னமும் போட்டு அடிக்க, அது வேற நசலா போகுமே. இது பாருங்களேன், சர்வஜன சர்வஜன பலய கட்சியின் அரசியல் தரிசனம் எப்போதும் எமது நாட்டை முன்னிலைப்படுத்தி செயல்படுகின்றான். அது முற்று முழுதாக ஒரு இனவாதம் கக்கிய ஒருத்தன் மாறானண்டா அங்க எங்கடா உங்களுக்கு பீஸ்ஃபுல் கிடைக்க போகுது, சாந்தி சமாதானம் கிடைக்க போகுது? இதை நாம நம்பக்கூடிய ஒரு விடயமா, நம்பக்கூடிய ஒரு பேச்சுங்களா? நாங்கள் இலங்கை தேசியத்தை நம்புகிறோம். இருக்கணும், தாய்நாட்டிற்காக நாம் அனைவரும் சகோதரர்களாக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே எமது நேர்மையா நம்பிக்கை. உங்களுக்கு நேர்மைக்கு அதுக்குள்ள நீங்க அதுக்கு சொல்ல லாயக்கு இல்லை, அதுக்கு நீங்க சரிப்பட்டு வராது, அதுக்கு நீங்க எந்த ஒரு வகையிலும் பொருத்தம் இல்லை. யாரும் கூட வாரீங்க. ஒரு உண்மையிலே அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தல்ல ஜனாதிபதி அவர்கள் கண்டில அடிக்கடி சொன்ன விடயமா தான் மலட்டு ரொட்டி, அதான் மலட்டு கொத்து ரொட்டி. அவர் கேட்ட, ஜனாதிபதி கேட்ட, உலகத்திலே எங்கேயாவது மலட்டு கொத்து ரொட்டிக்குள்ள மலட்டு தன்மை ஏற்படுத்தக்கூடிய வகை இருக்கான்னு கேட்டாங்க. அந்த ஒன்றுக்காக அத்தனை முஸ்லிம்கள் அவருக்கு பின்னால நிக்கணும்.
அடுத்தது கேட்டார், மலட்டு உடுப்பு, பெட்டிக் உடுப்புல மலட்டு தன்மை இருக்காம். இப்படியெல்லாம் விசங்கைக்கினவன்கள கூட்டத்துல தான் இவங்க போய் சேர்றாங்க. இது கட்டின இந்த கூட்டம் தான். அப்ப அதையெல்லாம் இல்லை என்று ஜனாதிபதி பொது மேடையில ஒழித்தார். அதை கழுவினார். முஸ்லிம்கள் மீது ஏற்பட்ட கரையை கழுவின ஜனாதிபதி ஏகேடிஆர். அந்த ஆளுக்கு எதிராகத்தான் ஆரம்பிச்சுக்காங்க. தாய்நாட்டிற்காக நாம் அனைவரும் சகோதரர்களா ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை நேர்மையான நோக்கமா. இந்த நேர்மை சொல்ல பாருங்க. நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் இலங்கை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாத தேசமாக மாறும் என்பதே கொள்கை. அதைத்தான் நான் செஞ்சிருக்கிறோம். நீங்க இடையில வந்துட்டு கம்பெனி எடுக்கிறீங்க. அரசியல் லாபங்களுக்காக சில எங்களை பற்றி பல்வேறு பொய்யான கருத்துக்களையும் கட்டுக்கதைகளையும் அரசியல் சேறு பூசல்களையும் பரப்ப முயன்றாலும் எமது இந்த அடிப்படை நோக்கத்திலிருந்து நாம் ஒருபோதும் பின்வாங்க போவது. அதாவது இந்த முஸ்லிம்கள் மத்தியில தரைகட்டவர்களாக படியெடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரனாக வருகின்றார்கள். ஒரு புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த ஜம்மியத் உலமா இருக்கிற ஒருத்தன் பாருங்க, இந்த பேபி நாமல கூட்டி ஒவ்வொரு பள்ளிவாசலையும் கையின் தருறானுங்கள், தொப்பியை போட வைக்கிறானுங்கள். அடே நீங்க தொப்பி பிறட்டி அவன் என்ன தொப்பி போட வைக்கிறீங்க? இப்ப புதுசாக இறங்கியிருக்கானுங்கள், திலீப் ஜெயவீரியா கொண்டு வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பேபி நாமல் பேபி என்ன அவர் இன்னும் இறங்கல. அவட அப்பனும் கட்சியும் தான் இறங்கி, அவர் இறங்கல, இறங்குவார். அதுக்கு நீண்ட காலம் எடுக்கும். இவர் ஏற்கனவே திலீப் ஜெயவீர் ஏற்கனவே இறங்கி முஸ்லிம்களுக்கு எதிராக வெசங்கைக்கு வெத்திலபாக்க கைக்கு எல்லாமே பண்ணினவர். அவருக்கு ஒரு கூட்டம் கூட்டி கொண்டிருக்கானுங்களே நாய்க்கிளையல். உங்களை என்னடா சொல்ல? இப்ப இவன்கள் போய் கேவலமா உட்கார்ந்துகிட்டு ஏனைய முஸ்லிம்களையும் சேர்ப்பானுங்கள், கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கப்படும். அப்ப இது என்னென்றால் ஜேபிபி விட்ட தவறு வந்தவுடன் இந்த ஆட்டக்காரனை கொஞ்சம் நசிச்சானே, ஆட்டக்காரனை பிடுங்கினதும் அவன் ஜோடனை அழிஞ்சதும் அது ஒரு வயிற்றெரிச்சல ஆட்டக்காரனுக்கு உருவாக்கிச்சு. இப்ப கொழும்புல உள்ள ஏகப்பட்ட ஆட்டக்காரங்க ஜேபிபிக்காரனுக்கு போடவே மாட்டாங்க. அந்த மாதிரி அதிருப்தியில உள்ளவங்களை இதுக்குள்ள ஜனபலிகளை கொண்டு வரப்போறாங்க. இதுதான் இந்த மாஸ்டர் பிளான். அதுக்கான பணம் பட்டுவாடா நடைபெறும். அது மாகாண தேர்தல் இருக்கட்டும். ஏனெனில் ரணிலுக்கு எதிரான வழக்கு வெற்றி பெற்றால் மிகப்பெரிய அமளி சுமளி ஒன்று இருக்கு. நாம சொல்லியிருக்கிறோம், மேல மேல நாங்கள் தருவோம். உண்மை செய்திகள் தரலாம்ப்பா, எங்களுக்கெல்லாம் அள்ளி வர முடியாது, அடிச்சு விட முடியாது. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த தேவையெல்லாம் வாராக்கெல்லாம் வந்த வழியில் போயிட்டே இருக்கணும். அப்ப அரசியல் லாபங்களுக்காக இல்லைன்னா நீங்க எதுக்காக அவன்ட்டு போய் நிக்கிறீங்க? அடே உங்களுக்கு அரசியல் லாபம் ஒன்று இல்லைன்றால் என்ன நோக்கத்துக்காக முஸ்லிம்களுக்கு எதிராக நாடு முழுவதும் பேசப்பட்ட கொரோனா காலங்களில் பொடிகள் எரிக்கப்பட்ட விடயத்திலே மிகவும் கேவலமாக செயல்படுற இவன் ஒருவன். இவனுக்கு நீங்க என்னடா வேலை? உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? அடே உங்களை நீங்க உண்மையாக நீங்க ஆதரிக்கிறதால் இந்த ஆட்சிக்குள்ளே ஜீவிப்பை நீங்க ஆதரிக்கலாம் என்றால் அவங்க உங்களோட கரையை கழுகி இருக்கிறாங்க. உங்களுக்கு அமைச்சு கிடைக்கிறது எங்களோட நம்மள என்னத்தை செஞ்சுக்கிறாங்க? அவங்கள என்ன செய்யல? நம்ம இஸ்லாமியர்கள் ஒழுங்கான நம்மள அணுவும் அசைக்கலாடா. அது நாங்கெல்லாம் உறுதியா இருக்கிறோம். நம்ம சரியான இபாதத்தாலியா இருக்கும் என்றால் நமக்கிட்ட எந்த ஞாயிறு பருப்பும் வேகாது. அதை விட்டு போட்டு நீங்க தொப்பியும் போட்டுட்டு தாடியையும் போட்டு உங்களுக்கு என்ன படிப்பு, உங்களுக்கு என்ன கல்வி, உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? சும்மா போட்டு பேக்காட்டுறானுங்க. படிப்பு 5, இதுல உங்களுக்கு என்ன கல்வி வரப்போகுது? எல்லோரும் காமராஜர் ஆக முடியாது. படியாத மேதே காமராஜர்னா எல்லோரும் காமராஜர் ஆக முடியாது. அதுக்கு ஒரு அறிவும் ஞானமும் வேண்டும். அதற்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வராது, அதுக்கு நீ சரியே வராது. இந்த உன்னதமான நோக்கத்திற்காக சர்வபலய கட்சி உருவாக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை முஸ்லிம் சகோதரர்கள் கட்சிகள் பல்வேறு பதவிகளை வகித்து தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருகிறான். யாரு வழங்கிருக்கா? அது இங்க மூதூர் பக்கம் இருந்து ஒரு அம்மணி வழங்கினா. திடீரென்று அந்தர் பல்டி அடிச்சாக ரணிலு கூட நின்றாங்க. அவங்களோட தாப்பனெல்லாம் ரணில் பாட்டி திடீர்னு அந்தர் பல்டி அடிச்சாங்க, போனாங்க. திருப்பி அவங்க மீண்டும் வர வாய்ப்பு இருக்கு, அவங்க திருப்பி உள்வாங்க படுவாங்க. இப்படி 6 முஸ்லிம் சகோதரர்கள் நீங்க இப்ப சேர்க்க பாக்குறீங்க. திலீப் ஜெயவீரைய காலூண்ட பாக்குறீங்க. ஜேவிபிக்கு எதிராக என்ன எல்லாம் பண்ணலுமோ அத்தனையும் இந்த விஷஜந்துக்கள் தொப்பி போட்ட ஜந்துக்களும் செய்யுதுகள். இது உண்மையிலே ஒரு கவலைக்குரிய விடயம். ஆட்சி நல்லா தானே போகுது. அடே நாம ஒரு பெருநாள் கொண்டாட முடியாம கிறிஸ்மன் என்ற ஒரு போர்வையில கோட்டையன் கலைக்கினான். கிறிஸ்மனை கொண்டு வந்தாங்க. அவங்கள காலத்துக்குள்ள எல்லாம் அவன் பாதுகாப்பு டிஃபென்ஸ் செக்ரட்டரி இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, அவங்கள காலத்துக்குள்ள நம்ம பொடிகளை கொரோனா ஒன்று இல்லாத ஒன்றை கொண்டு பத்த வச்சானுகள், இல்லாத கொண்டவங்க நம்ம மக்கள் மேல திணித்தானுகள். எத்தனை எல்லாம் பண்ணிய இனவாதிகளை பின்னால இந்த தொப்பியின் தாடி வச்ச ஒரு கூட்டம் போய் நிக்குதென்றால் இவங்களை போய் என்ன சொல்ல? ஒரு தரிகட்ட சமூகமாக, ஒரு கேடுகட்ட சமூகமாக
வெட்கங்கெட்ட சமூகமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் ஒரு பொதுவான பள்ளிவாசல் ஊடாக இவர்கள் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பொடிகள் மையத்துக்களை எல்லாம் அடக்கம் செய்யக்கூடாது என்று ஒரு தேசிய ரீதியில் சட்டங்கள் கொண்டு வர வேண்டும். அரசியலுக்கு அப்பால், அரசியல் என்றால் அரசியலுக்கு ஒரு பொதுவான தீர்ப்பு நீங்க எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இப்ப ஜேவிபி கண்டு இல்ல, நீங்கள் இனவாதிகளுக்கு பின்பால் செல்லக்கூடாது. நீங்க யாருக்காலும் ரகசியமா வாக்களிங்க, அது உங்களோட சொந்த உரிமை, அதுல யாரும் தலையிட முடியாது. ஆனால் நீங்க பொது மேடைகள்ல இனவாதிகளுக்கு பின்பாக, இப்ப நாமெல்ல காட்சி ஒரு இனவாத கும்பல், அதுக்குள்ள நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, 3 இனவாதிகள் கும்மாளம் அடிக்கிறார்கள், ஆட்சியை பறித்து கொண்டு மீண்டும் சிம்மாசனம் ஏறுபருக்கு. இப்ப இந்த திலீப் ஜெயவீர பாக்குறாரு, எதிர்வரும் காலங்களும் சோனகாரங்கள பாக்கையும் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு 5-10 எம்பி எடுத்துக்கிட்டு பேரம் பேச போகலாம். இதையெல்லாம் உடைக்கணும். நாம் வடகிழக்கை பொறுத்த வரைக்கும் பேரம் பேசும் சக்தியாக தமிழ் தரப்பத்தான் மாற்றணும். இதுல நாங்க உறுதியா இருக்கணும். அதுக்கு ஒரு கூட்டம் வாரங்களே, அதுக்கு தமிழ் தரப்பு அவங்கள இந்த சக்களத்து சண்டை போய் கொண்டிருக்கின்ற அதை நிமித்தி எடுத்தால், அதை நேராக்கி எடுத்தால் இவங்களுக்கெல்லாம் ஆப்படிக்கலாம். தலைவர் காலத்தில் 16-12 எம்பி எடுக்க எழுமனா ஏன் நமக்கு எடுக்க முடியாது? தமிழ் தரப்பை ஸ்ட்ராங் ஆக்கினால் நிச்சயமாக ஒரு ஆட்சி பங்காளியாக கொண்டு வர முடியும். ஏனெனில் வருகின்ற ஆட்சி தொங்கு பாலம், அது மாற்றுக்கிறது இடமே கிடையாது. அது இப்ப ரணிலுக்கு எதிரான வழக்கு ஏப்ரல் 29 அன்று ரணிலுக்கு எதிரான வழக்கில் முகாந்திரம் இருக்கா இல்லையா என்றால் மிகப்பெரிய பட்டாசு வெடிகள் கொழும்பு மாநகரம் முழுவதும் ஒலிக்கும், பட்டாசு ஒலிக்கும். அதன் பிற்பாடு ஒரு புதிய உத்வேகத்துடன் ரணில் கிளம்ப போகின்றார். இது அவங்களோட மாஸ்டர் பிளான் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தையில இந்த முஸ்லிம்காரங்க கொஞ்சம் பேர் போய் நின்றுட்டு இஸ்லாத்துக்கு எதிரானவங்களா இல்ல நம்ம மக்களுக்கு எதிரானவங்களா, நீங்க சும்மா இருந்துட்டு வாக்களிங்களே. உங்களோட வாக்கை எவன் கேட்டான்? சர்வஜன பலேயா, அதுக்குள்ள ஒரு கூட்டமா முஸ்லிம்கள் வரட்டாம் என்றால் ஒரு கேவலமாக என்ன பதவி, அவர் என்ன எங்கிட்டு கட்சி, அவர் சிங்கள மக்கள் இருந்து வரட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்ப ஏண்டா நீங்க போறீங்க? இதெல்லாம் ஒரு கேடுகட்ட கூட்டங்களாக ஒரு இது. அதாவது இந்த ஆட்சியில ஒரு விடயத்தை நாங்க மீண்டும் சொல்ல வாரமே, கடத்தலுக்கு இந்த ஆட்சி ஒத்து வர. இது சரி இஸ்லாம் சொல்லுதா? நீங்க என்னென்ன சிங்கப்பூர் போறீங்க, எலக்ட்ரானிக் ஐட்டம் அள்ளி வராங்க, அது தப்பு இல்லையா? இங்க இருந்து மாணிக்கக்கல்ல கடத்திக்கு போறீங்க, தங்கத்தை கடத்தி வராங்க. இப்ப இந்த கடத்தலுக்கு எல்லாம் ஆப்படிச்சா ஆட்சிக்கு எதிராக நிப்பீங்களா? சொல்லுங்களேன். எங்க இருக்கு இஸ்லாம் இதுக்குள்ள? நீங்க ஒரு கூட்டம் திடீரென்ற பணக்காரர்கள், இப்ப கொழும்போ எங்கேயோ அந்த கூட்டத்தை பின்புலத்தை பார்த்தோம்னா கடத்தல் வியாபாரம் இருக்கும். சொல்லுங்களேன் பாப்போம். நாமளும் வருஷக்கணக்கா ஓடுறோம் தானே, நம்மளால ஒரு மோட்டார் பைக்கில் வாங்க முடியுதா? சொல்லுங்க பாப்போம். நம்முடைய பஞ்ச காலம் சொல்லுங்களேன் பாப்போம். இதுல இந்த காணொலியை கேட்கிறவங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. அரசாங்க சம்பளம் எடுக்கிறவங்க, ஒரு 2 லட்சம் சம்பளம் எடுக்கிறவங்க, நம்மளால ஒரு மாதம் 50,000 ரூபாய் நம்மளால மிச்சப்படுத்த முடியுதா? சேவிங் பண்ண முடியுதா? முடியல. அந்த அளவுக்கு வாழ்க்கை செலவு போகக்குள்ள 2 வருஷத்தால ஒரு வருடத்துல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாராம். அவர் மாடான மாடி கட்டுவாராம், பல கோடி ரூபாய் பெருமதியான வாகனம் ஓட்டுவார் என்றால் அதுல இல்லீகல் இருக்கா இல்லையா? நெஞ்சத்தோடு சொல்லுங்கடா. அப்ப என்னடா உங்களோட இஸ்லாம்? இப்ப நோன்பு வந்துட்டு பாருங்க, ஊர் முழுவதும் பிச்சைக்கார கூட முஸ்லீம் கூட்டம் தான். நல்லா பார்ப்போமே, கிழக்கு மாகாணம் முழுவதும் இந்த நோன்பு முடியும் வரைக்கும் இந்த ரோட்டெல்லாம் திரிவது அவ்வளவு முஸ்லிம் பெண்கள். என்னது அது? பிச்சைக்கார மாசமா இது? இதெல்லாம் அந்தந்த ஊர் பள்ளிவாசல்கள் இதை கவனத்தில் இருக்க வேண்டும். யாரும் ஊரை விட்டு அசையக்கூடாது. ஒழுங்கா உழைக்கிறவன் அவனவன் சகாத் வரியை கொடுத்து ஆகுண்டா பள்ளிவாசத்தை கொண்டு. அடே, பணக்கார பள்ளிவாசல்ல மேல கொடுத்து என்னடா பண்ண போறீங்க? உங்க ஏரியாவில் யாருக்கு இது கொடுக்கலாம் என்று தெரியாதா? கல்வியில கஷ்டப்படுதுகள், வெளிநாடு போக கஷ்டப்படுதுகள், எவ்வளவோ கஷ்டப்படுற மக்கள் மத்தியில இரகசியமாக காதும் வைத்தால் போன்று இடது கை வலது கைக்கு தெரியாம மெல்ல போய் அமைக்கப்பட்டு வந்தா கதை முடியுது. நாம என்ன தூள் அடிக்கிறதுக்கா கொடுக்க போறோம்? கஞ்சா யூஸ் பண்ணுக்கா கொடுக்க போறோம்? சாராயக்கானுக்கா கொடுக்க போறோம்? ஒரு கும்மர் காரியம் மட்டும் வரும், வெளிநாடு போறதுக்கு பல ரூபத்துல இருக்கும். எவ்வளவோ விதமான உதவி செய்யலாம். இது பள்ளிவாசலுக்கு கொடுக்குறோம், நாங்களும் ஜெயிலுக்கு போறோம். அது ஒரு பேரும் பொழுது தானே கொடுக்குறீங்க. பள்ளிவாசல் மேல நிதி வச்சிருக்குது. அந்த நிதியை இப்ப இந்தியாவிலையும் பாருங்க, இந்த பக்புக்குள்ள இந்துக்காரங்களும் போட்டுக்கிறாங்க. இந்தியாவிலே அதிகமாக 2 ஆர்மி தளத்துக்கு அடுத்ததாக மிகப்பெரிய போர்ட் ஆஃப் பக் பண்டா, பணக்கார பக் பண்டா இந்தியாவில் இந்த பக் போர்டு, முஸ்லிம் போர்டு. என்ன அவன் தானம் பண்ணின சொத்தெல்லாம் இருக்கு. அதை இந்த ரோட்ல சுத்துற மக்களுக்கு கொடுங்களேன்டா. நம்ம ஊர்ல எல்லாம் பக்புல எவ்வளவு இருக்கு எனக்கு தெரியாது. பள்ளிவாசல்ல நிறைய பண்டு இருக்குது.
கிழக்கு மாகாணத்தில் எல்லா பள்ளிவாசலும் பணக்கார பள்ளிவாசல் தான். மேலே மேலே அங்கதான் கொண்டு கொடுக்குறானுங்க. ஆனா கஞ்ச பிசாசு தலைமைகள் அந்த மௌலவிக்கும் மோதினுக்கும் சம்பளம் கொடுக்குறானுங்கல்ல. அவன் வந்துட்டு அன்றைக்கு கூட்டி அந்த ஒரு வெள்ளிக்கிழமை வந்தா காலையில 6 மணிக்கு சுபகோட ஆரம்பிச்சா 12 மணி வரையும் கழுகி துறைச்சி நீங்க போய் உட்காரத்துக்கு வழி வைக்கிற மோதினுக்கு பிச்சை காசு ஒரு 20,000. அதெல்லாம் வாழ முடியுமா? அந்த 20,000 வச்சுட்டு 1 கிலோ மீன் இன்றைய மார்க்கெட் விலை 2,500 ரூபாய்க்கும் போகுது, 2,000 ரூபாயும் போகுது. 1 கிலோ பீஃப் இறைச்சி மாட்டிறைச்சி மாத்திரம் 2,200 ரூபாய் போகுதுண்டா. அவனால முடியுமா? 10 நாளே முடிஞ்சு மறுநாள்லாம் விரதமும் நோம்புமா பிடிப்பான். இதையெல்லாம் உணர வேண்டிய பொறுப்பு பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு இருக்கு. நீங்க பேருக்கு இங்க தலைமைத்துவம் இருந்தாலும் மண்ணுக்குள்ள போய் அந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். பார்க்கலாம், இந்த முஸ்லிம் சமூகம் தறிகெட்ட சமூகமாக அரசுக்கு எதிராக பல கட்சிகளுடன் இணைந்து பல பாய் விரிக்கின்றார்கள். இதையெல்லாம் அந்தந்த ஊர் பள்ளிவாசல்களை கவனத்தில் எடுத்து புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டு எந்தொரு பேரினவாத அதாவது இனவாத கட்சிகளுக்கு பின்னால் செல்லக்கூடாது என்பதை அந்தந்த பள்ளிவாசல்கள் கட்டளை பிறப்பிக்குமானால், உங்களது கட்டளையை மீறப்படுமானால், உங்களது மைய ஜனாசாக்கள் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று உத்தரவு வருமானால் நிச்சயமாக இவர்களை கட்டுப்படுத்தலாம். அதே போன்று இந்த போதை வஸ்து கடத்தலுக்கு எதிராக தூக்கு கயிறு ஒன்று கழுத்துக்கு வராத வரை உங்களால் இதை அடக்க முடியாது என்பதையும் சொல்லி மீண்டும் மற்றொரு விசேட காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.